பரிசுத்த வேதாகமத்திலே ஒசியா புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிங்க, நாங்கள் கேட்கலாம். பலியை இல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளையும் பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகின்றேன். ஆமென். நீங்க கவனிங்க, தேவன் சொல்லுகிறார், பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. பலியை அல்ல, இரக்கத்தையும் அல்ல, அதை விட நான் உன்னை விரும்புகிறேன். என்னண்டா, தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாருமே தேவனை குறித்து அறிய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நாங்கள் தேவனை அறிய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது. இந்த தேவனை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி தேவனே விரும்புகிறார். இன்றைக்கு நாங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஏனென்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவு எங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். நீங்கள் உங்களை படைத்த அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நீங்கள் அறிகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவனை அறிகிற அறிவினாலே உடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளுகிறது என்று சொல்லி நாங்கள் பேதுருவிலே வாசிக்கிறோம். அவரை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நீங்கள் தேவனை அறிய அறிய உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். நம்மை உண்டாக்கின, நம்மை சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவன், பிதாவாகிய தேவன் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறார் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாங்கள் தியானிக்க போகிறோம். நீங்கள் யாத்ராகமம் 3வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே யாத்ராகமம் 3வது அதிகாரத்திலே தேவன் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் அங்கே பார்க்கலாம். இந்த ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, நெருக்கப்பட்டவர்களாக அங்கே எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்த பொழுது இந்த ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு, அல்லவற்றால் தேவனை தேடுவதற்கு எந்த விதமான ஒரு நேரமும் இல்லாமல், எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் அவர்கள் அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். இப்படி இருக்கிற காலகட்டத்திலே தேவன் அந்த ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு தேவன் அந்த ஜனங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அங்கே மோசே என்கிற ஒரு நபரை தேவன் தெரிந்தெடுக்கிறார். நீங்கள் யாத்ராகமம் 3வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். 10வது வசனத்திலே அவர் மோசேயை பார்த்து கூப்பிடுகிறார், நீ இஸ்ரவேலின் புத்திரனாகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்று சொல்லி இந்த மோசேயை தேவன் அழைக்கிறார். இந்த மோசேயை அழைத்து இந்த மோசேயை தேவன் அந்த எகிப்து தேசத்துக்கு அனுப்புகிறார். போய் அங்கே அடிமைகளாக இருக்கின்ற, எந்த ஒரு உணர்வும் இல்லாமல், தேவனை தேட முடியாமல், தேவனை ஆராதிக்க முடியாமல் அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ள இருக்கிற அந்த ஜனங்களை விடுதலையாக்கி எகிப்து தேசத்திற்கு இருந்து அங்கே கானான் தேசத்துக்கு அந்த ஜனங்களை அழைத்து வரும்படிக்கு இந்த மோசேயை தேவன் அழைத்து அங்கே அனுப்புகிறார். அப்படி அந்த மோசேயை அனுப்பி அங்கே இந்த மோசே கூடாக தேவன் அந்த ஜனங்களுக்காக அவர் கிரியை செய்கிறார். நல்லா கவனிங்க, நான் சொல்ல போகிற இந்த காரியங்கள் நல்லா கவனிங்க. ஜனங்களுக்காக, தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் அங்கே கிரியை செய்கிறார். அடுத்தொரு படியாக அப்படியே அவர்களை அழைத்து கொண்டு அந்த எகிப்து தேசத்திலே இருந்து அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். வருகிற பொழுது வனாந்தரத்தினூடாக அந்த ஜனங்கள் கடந்து வருகிறார்கள். வருகிற பொழுது இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அதே யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21, 22வது வசனத்தை நீங்கள் ஒரு வாசிங்கள் பார்க்கலாம். பகலிலே மேகஸ்தம்பம், இரண்டு அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களுக்கிடையிலிருந்து விலகி போகவில்லை. அங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இரவும் பகலும் வழிநடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை.
அப்படின்னு சொன்னால் இப்போ எகிப்தில் இருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி அழைத்து கொண்டு வந்த தேவன் இப்போ இவர்களோடு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். மோசேயை அனுப்பி அவர்களுக்காக கிரியை செய்தார். இப்போ அவர்களோடு கிரியை செய்கிறார். நான் சொல்லுகிற இரண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவர்களுக்காக கிரியை செய்தவர் இப்போ அவர்களோடு அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்போ வனாந்தரத்தில் அவர்களோடு அவர் போகிறார். இந்த மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகல. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு கூடவே போகுது. அவங்க போகிற இடமெல்லாம் அந்த மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவங்களை பின்னாலேயே போகுது. தேவன் இப்போ அவர்களோடு கூட அக்கினி ஸ்தம்பமாய் மேகஸ்தம்பமாய் கூடவே அவர்களை வழிநடத்த ஆரம்பிக்கிறார். சரி, இப்போ இப்படி வழி நடத்தினவர் நல்லா கவனிங்க. அவர்களுக்காக வேலை செய்தவர், அவர்களோடு இப்போ வேலை செய்ய ஆரம்பித்தவர். இப்போ அடுத்த ஒரு நிலைமையில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த யோசுவா புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு முன்னே ஜோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருவராய் பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் ஜோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற ஜோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். அப்படி 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் ஜோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் ஜோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லா தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இங்க ஒரு சம்பவத்தை கவனிங்க. அவர்களுக்காக கிரியை செய்தவர், அவர்களோடு கிரியை செய்தவர், இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நிற்கிற ஆசாரியர்கள் தங்கள் கால்களை எடுத்து வைக்கிற பொழுதுதான் அங்கே அற்புதம் நடக்கும் என்றுட்டாரு. எனக்கு பிரியமானதனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்லுகிறேன், அவர்களுக்காக கிரியை செய்த தேவன், அவர்களோடு கிரியை செய்த தேவன் இப்ப அவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பித்துட்டாரு. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த 3 விதத்தில் நீங்கள் தேவனை எந்த விதத்தில் அறிந்திருக்கிறீங்க, இப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனிடத்தில் இந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்குள்ள அந்த ஆசாரியர்கள் அந்த கால்களை வைக்கிற பொழுது அங்கே அற்புதம் நடக்கும் என்றார். அவர்கள் கால்களை வைக்கிற பொழுது அந்த ஜோர்தான் பிளக்கும் என்றாரு. அது வரைக்கும் நடத்தி கொண்டு வரும் பொழுது மோசே சொல்றாரு, செங்கடலை பிளக்கும் பொழுது உன் கோலை நீட்டு. ஆனா இங்க சொல்றாரு, நீங்க கால்களை வைக்கும் பொழுது அற்புதம் நடக்கின்றாரு. ஏன் தெரியுமா சொன்னாரு? ஒரு வசனத்தை வாசிப்போம். புதிய ஏற்பாட்டிலே கொலோசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பவுல் ஒரு ரகசியத்தை இங்கே சபைக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன அந்த ரகசியம் என்று சொன்னால், கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர்
இன்றைக்கு உங்களை வழிநடத்துகிற விதம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்ய விரும்புகிறார், உங்களுக்குள் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ரகசியம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். தலைமுறைக்கும் ஆதி காலங்களுக்கும் இது மறைவாயிருந்தது, இப்ப தேவன் தனக்கு வெளிப்படுத்தினார், இதை நான் சபைக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறார். என்ன ரகசியம்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா? நீங்களே தேவன் தங்குகிற ஆலயம் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் விசேஷித்தமானவர்கள். ஏன் தெரியுமா? தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் இப்போ உங்களுக்காக கிரியை செய்யல, உங்களோடு கிரியை செய்யல, உங்களுக்குள் இருந்து அவர் கிரியை செய்கிறார். இப்ப நீங்க கால் வைத்தால் தான் அற்புதம் நடக்கும், நீங்க கையை நீட்டினா அற்புதம் நடக்கும், நீங்க வாயை திறந்து பேசினா அற்புதம் நடக்கும். ஏன் தெரியுமா? தேவன் உங்களுக்குள் இருந்து அவர் கிரியை செய்கிறார். தேவன் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இதை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க, வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. அன்றைக்கு அந்த ஆசாரியர்கள் கால்களை வைக்கிற பொழுது அவர்களுக்கு தடையாயிருந்த எல்லா காரியங்களும் விலகினது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் தடையாக இருக்கிறதோ, நீங்கள் கால் வைத்தா அந்த தடை உடையும். நீங்கள் கையை நீட்டினா அற்புதம் நடக்கும், நீங்கள் அதை பார்த்து பேசினா அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அவர் உங்களுக்குள் இருக்கிறார். இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். நினைப்பில் இருக்கிற அம்மா, அருமையான சகோதரியே, சகோதரனே, கர்த்தராகிய இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். எப்போ நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, அவருடைய நாமத்தை நீங்கள் எப்போ விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, அப்போவே அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எதை கண்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. எந்த பிரச்சனையும் உங்களை முடித்துவிட முடியாது, எந்த பிரச்சனையும் உங்களை கீழே தள்ளிவிட முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள் இருக்கிறார். இதை விசுவாசிக்க ஆரம்பிங்க, இதை ஆழமாய் சிந்திக்க ஆரம்பிங்க. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் சொல்ல முடிந்தா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இது ஒரு ரகசியம். பவுல் இதை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் எனக்குள் இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் எனக்குள் அவர் இருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். நீங்க சொன்ன அற்புதம் நடக்கும், நீங்க கை நீட்டின அற்புதம் நடக்கும், நீங்க பேச ஆரம்பிங்க அற்புதம் நடக்கும். நீங்க சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகும், நான் சுகமாய் இருப்பேன். இப்படி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். ஏண்டா? உங்களுக்குள்ள அந்த மகிமையின் கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்க அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க. இதை நல்லா தியானிக்க ஆரம்பிங்க, இதை நல்லா அறிந்து கொள்ளுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இயேசு சொன்னார். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் கடவுளை எங்கேயோ தூர வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் எங்கேயோ இருக்கிறார், நான் எங்கேயோ இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை இல்லை, கடவுள் உங்களுக்குள் இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். நீங்க தான் அவருடைய ஆலயம், நீங்கள் தான் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், உங்களுக்குள் அவர் இருக்கிறார். இந்த வேளையில் எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பங்களே, உங்களுக்குள்ள அந்த இயேசு இருக்கிறார். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக செபித்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அவர்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர், நீர் அவர்களுக்குள் இருக்கிறீர் என்பதை இவர்கள் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து கொள்ளட்டுக்கும் அப்பா. அவர்கள் அதை பார்க்கட்டுக்கும், இவர்கள் பார்க்கக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இவர்களுக்கு உண்டாகட்டுக்கும். பார்க்கிற கண்களை கொடுங்கப்பா. உங்களுடைய சத்தத்தை இவர்கள் கேட்கிற செவிகளை இவர்களுக்கு கொடுங்க. இவர்கள் உணர்ந்து கொள்ளுகிற இருதயத்தை இவர்களுக்கு கொடுங்கப்பா. இவர்கள் உண்மை உணர்ந்து கொள்ளட்டுக்கும்.
நீர் இவர்களோடு இருக்கிறதை இவர்கள் உணர்ந்து கொள்ளட்டுக்கும். இவருடைய வாழ்க்கையிலே சகல காரியங்களிலும் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளட்டுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.